Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னொரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். DARAZ-ல ஆர்டர் பண்ணிருக்க இன்னொரு பார்சல் தான். இந்த பார்சல்ல என்ன இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை Subscribe பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. DARAZ-ல இந்த டைம் நம்ம ஆர்டர் பண்ணிருக்க இந்த பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹியூமிடிஃபையர். சோ ஹியூமிடிஃபையர் அப்படினு சொல்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈரப்பதன் அப்படிங்கறது தான் மீன். சோ இந்த ஹியூமிடிஃபையர்ஸ் மூலமாக நமக்கு என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே ஃபேன் யூஸ் பண்ணுவேன். ஏனா ஸ்டுடியோக்குள்ள ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய நேரம் நீங்க வந்து படிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈரப்பதன் வந்து சமநிலையா இல்லனா நம்மளுடைய தோல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வறட்சியான மாதிரி ஆகிரும். சோ நான் ரொம்ப ஃபேன் போடுறனால பாத்தீங்கன்னா கையெல்லாம் ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கும். கண்ணு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீடியோ எடிட் பண்ணிட்டே இருக்கனால நான் மானிட்டரை நிறைய தடவை பார்த்துக்கிட்டு இருக்கணும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நமக்கு வந்து ஹியூமிடிஃபையர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இந்த ரூம்ல ஈரப்பதனை வந்து சமநிலைப்படுத்த முடியும். சோ அந்த ஈரப்பதனை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த ஹியூமிடிஃபையர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதை நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எப்பயாவது நம்மளுக்கு தோணும் போது இதை வந்து ஆன் பண்ணி வைக்கலாம். சோ அந்த நேரம் அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பதன் பாத்தீங்கன்னா சமநிலையாகும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு DARAZ-லயே பர்ச்சேஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1969 ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்க. பட் நான் ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை வாங்கின பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1865 ரூபாய்க்கு இதை வந்து DARAZ-ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பர்ச்சேஸ் பண்ண லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கும் விருப்பம்னா இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா JV Good Cup Humidifier மினி போர்ட்டபிள் கார் அண்ட் ஹோம் ஹியூமிடிஃபையர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் USB மூலமாகவும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குளோபல்ல இருந்து ஷிப் பண்ணது தான். அதான் இந்த மாதிரி ஒரு பார்சலில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்க ஹியூமிடிஃபையர் வந்து எப்படி இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஹியூமிடிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து RGB கலர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹியூமிடிஃபையர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதை பர்ச்சேஸ் பண்ண முக்கியமான ரீசன் இதில் வந்து RGB கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு USB மூலமாகவே இதை பிளக் பண்ணி யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் தண்ணி வந்து ஊற்றணும். தண்ணி ஊற்றினா அதுதான் நீராவியா வெளியே வரும். சோ அதுதான் நம்ம இப்ப செஞ்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்சலை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா பார்சலை வந்து ஓபன் பண்ணிட்டோம். பார்சல்ல பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. இது தூக்கி போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹியூமிடிஃபையர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சின்ன பாக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமிடிஃபையரை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா USB கலர்ஃபுல் ஹியூமிடிஃபையர் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் 3 கலர்ஸ், அதாவது 3 வேரியண்ட்டில் 3 கலர்ஸ் இருக்குது. அந்த 3 கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெயிட், ஹைட், பவர் அண்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாகவே ஹியூமிடிஃபையர் அந்த போர்ட்டபிள் ஹியூமிடிஃபையர் கப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூசர் மேனுவலில் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இதில் எந்தெந்த பட்டன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கான நம்மளுக்கு வந்து கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இதில் ப்ளக் பண்ணி அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டபிள் இதுலையும் யூஸ் பண்ணலாம். பவர் பேங்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரெஜிஃபார்ம் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதாவது கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும். நான் பர்ச்சேஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபில்டர் வந்து இருக்குது. ஸோ இதையும் எடுத்து வச்சுருவோம். இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வந்து ஆல்ரெடி இதில் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதை பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ரிமூவ் பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு இன்னொரு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபில்டர்ஸ் மட்டும் நம்மளுக்கு தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுவும் வந்து DARAZ-ல அவைலபிளாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் தான் தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ தண்ணியை ஃபில் பண்ணி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து தண்ணியை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு இந்த அளவு வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து இது மேலே இப்படி போட்டுருங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஏதாவது ஒரு பவர் பேங்க்கில் வந்து கனெக்ட் பண்ணணும். இருங்க, நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு இதுக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நீராவியை வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து
நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் வந்து ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். அது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் லைட்ஸ் வந்து பார்க்கலாம். இதை வந்து நான் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஹியூமிடிஃபையர். இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரே மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லாங்காக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்டு ஸ்ப்ரே பண்ணும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. இந்த 2 மெத்தடை வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம். மறுபடியும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிரும். ஸோ உங்களுக்கு விருப்பமான டைம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கலாம். இதில் வந்து மேலே RGB லைட்ஸ் இருக்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கண்டினியூஸாக இப்படி ஸ்ப்ரே ஆனிச்சுன்னா நம்மளுக்கு வந்து 4 hours வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது அப்படி இல்லாமல் இதை வந்து இப்படி நம்மளுக்கு விட்டு ஸ்ப்ரே ஆகிற மாதிரி யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 6 hour வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அதை பார்க்கலாம். ஸோ அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு டைமிங் வந்து பார்க்கலாம். அண்ட் ரொம்பவுமே நல்லா ஒர்க் பண்ணுது. நான் வாங்கின அளவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா நீராவி அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் பார்க்கலாம். நான் இதை வந்து காட்டுறேன். பாருங்கள். ஸோ தண்ணி தான் இதிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபில் பண்ண தண்ணி இப்போ வந்து நீராவியாக மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரொம்பவுமே ஒரு ஏசி இல்லைன்னா ஃபேனுக்கு கீழே ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கட்டாயம் இந்த ஹியூமிடிஃபையர் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹியூமிடிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு விருப்பமான மாதிரி இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். கிட்டத்தட்ட 2 மூட் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரே பண்ணுறதுல. ஒன்று பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஹியூமிடிஃபையர் வந்து யூஸ் பண்ணலாம். ஹியூமிடிஃபையரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். இது வந்து உங்களுக்கு காருக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். காரில் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஏசி போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த ஹியூமிடிஃபையர் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்பவே நல்ல. அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணாதீங்க, அதுவும் உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து சரியில்லை. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோலாக யூஸ் பண்ணுங்கள். ஓரளவு கொஞ்ச நேரம் போட்டு வச்சதுக்கு பிறகு இதை வந்து கட்டாயம் ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்டூடியோவில் இருக்கனால ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டராஸ்ல வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயம் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஹியூமிடிஃபையர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நம்மளுடைய பேக்ரவுண்டுக்கு வந்து இன்னொரு அழகை கொண்டு வருதா இல்லையாங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.